அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. நகை சீட்டில் சேரலாமா? இது அதிகமான சகோதர சகோதரிகள் எழுப்பக்கூடிய சந்தேகம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நகை சீட்டு என்றால் என்ன? முதலில் அதை விளங்கிக் கொண்டால்தான் அதில் சேருவது சரியா தவறா என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். நகை சீட்டு என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட நகை கடையில் மாதந்தோறும் நாம் ஒரு தொகையை செலுத்த வேண்டும். நாம் செலுத்தக்கூடிய தொகைக்கு அன்றைய தினத்தில் எந்த அளவிற்கு தங்கம் வாங்க முடியுமோ அதை நாம் வாங்கிவிட்டதாக மாதந்தோறும் நம்முடைய கணக்கிலே பதிவு செய்து வருவார்கள். 11 மாதங்கள் நிறைவடைந்த பிறகு நம்முடைய கணக்கில் உள்ள தங்கத்தின் மதிப்புக்கு ஏற்ப நமக்கு ஒரு நகையை கொடுப்பார்கள். அந்த நகைக்குரிய செய்கூலியையோ சேதாரத்தையோ நம்மிடமிருந்து பெறமாட்டார்கள். மேலும் அந்த சீட்டு முறையில் சேர்ந்ததற்காக ஒரு வீட்டு உபயோக பொருள் நமக்கு அன்பளிப்பாகவும் கொடுக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, இதுதான் நகை சீட்டு என்று சொல்லப்படும். இதில் எங்கே வட்டி வருகிறது? மார்க்கத்தில் இது எப்படி தவறாகும் என்று பலர் கேட்கிறார்கள். அன்பானவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் நாம் ஒருவருக்கு கொடுத்ததை விட அதிகமாக அவரிடத்திலிருந்து பெற்றால் அது வட்டி. நாம் ஒருவரிடத்திலிருந்து வாங்கியதை விட அதிகமாக அவருக்கு கொடுத்தால் அது வட்டி. அந்த வகையில் 11 மாதங்கள் நம்முடைய பணம் அந்த கடைக்காரரிடம் தங்கி இருக்கிறது. அதற்குரிய வட்டியாகத்தான் அவர் செய்கூலியையும் சேதாரத்தையும் நம்மிடம் இருந்து பெறாததோடு நமக்கு ஒரு அன்பளிப்பையும் தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடிப்படையான இஸ்லாமிய அறிவு உள்ள ஒவ்வொருவரும் இதை தெளிவாக விளங்க முடியும். ஆனால் கடைக்காரர் சொல்லுகிறார், இதில் வட்டி இல்லை. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஆர்வமூட்டுவதற்காகவே இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்றெல்லாம் விளம்பரம் செய்வார்கள். அன்பானவர்களே, பேரிச்சம்பழம், கோதுமை, பாலாடை கட்டி, தங்கம், வெள்ளி இவற்றையெல்லாம் உதாரணமாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக பெற்றால் அது வட்டி என்று நமக்கு விளக்குகிறார்கள். நாம் கொடுத்த தொகைக்குரிய பொருள் நமக்கு தரப்படுகிறது. இதில் மாற்று கருத்தில்லை. பொதுவாக நாம் முழு தொகையையும் கொடுத்து நகை வாங்கும் பொழுது நம்மிடமிருந்து கராராக பேசி செய்கூலியையும் சேதாரத்தையும் வாங்கக்கூடிய கடைக்காரர் சீட்டு முறையில் செயல்பவர்களுக்கு அதை கடித்துக் கொண்டு தருகிறார் என்றால் அதுவே அவர் நமக்கு தரக்கூடிய வட்டி என்பது மிக தெளிவாக புரிகிறது. எனவே கண்டிப்பாக இஸ்லாத்தின் பார்வையில் நகை சீட்டு என்பது வட்டி முறை. எனவே அதில் சேருவது தவறு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.